ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை பாத்தீங்களா எப்படி இருக்குது? யாரை நோக்கி என்னுடைய ஆத்மா அமர்ந்திருக்குதுன்னு சொல்றான்னா, எந்த மனுஷனையும் அவன் காத்துட்டு இல்லை, எந்த மனுஷனுக்காகவும் அவன் வெயிட் பண்ண, எந்த மனுஷனுடைய முகத்துல யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவர் எனக்கு ஏதாவது நல்லது பேசுவாரா அப்படின்னு அவன் நினைக்கல. கர்த்தரை நோக்கி தான் காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றான். இந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். அப்படி வரும் பொழுது நம்முடைய காத்திருப்பு கர்த்தரை நோக்கி இருக்கும் போது கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யாம இருப்பாரா? நன்மை கொடுக்காம இருப்பாரா? நமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? நம்முடைய குடும்பத்துல நம்மை உயர்த்தாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல நான் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நான் அமர்ந்திருக்கும்படி, உம்முடைய முகத்தையே நான் பார்த்து கொண்டு காத்திருக்கும்படி எனக்கு கற்றுத்தாரும் ராஜா. உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கும் போது, என் ஆத்மா காத்திருக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை, மாறாக நான் கம்பீரமாய் நடந்து போன சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.